இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு இரண்டு விதமான காரியங்களை விட்டு செல்கிறார். முதலாவதாக பார்க்கின்ற போது, பிறவியிலே கால் ஊனமுற்றிருந்த ஒரு மனிதனை பவுலும் பர்னபாவும் பார்க்கிறார்கள். இந்த மனிதன் நடக்கிறான். எதனால் நடக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது, நலம் பெறுவதற்கான நம்பிக்கை அந்த மனிதன் இருந்தது. ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என்ற உறுதிப்பாடு அவனிடம் இருந்தது. இதோ ஆண்டவருடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை குணப்படுத்துவார்கள் என்று சொல்லி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்தியதை பார்க்கின்றோம். எனவேதான் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அவனை நடக்க வைப்பது எளிதான ஒரு காரியமாக இருந்தது. எப்போதெல்லாம் ஆண்டவரை அணுகி வருகின்றோமோ அப்போதெல்லாம் நமது நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே கடவுளுக்கு எளிதான காரியம் நம்மை குணப்படுத்துவதற்கு, நம்பிக்கை இருந்தால் மட்டுமே கடவுளுக்கு எளிதான காரியம் நம்மை உயர்த்துவதற்கு. என் அன்புக்குரியவர்களே, கடவுளை அணுகுகின்ற பொழுது நம்பிக்கை எங்கே? அந்த நம்பிக்கையினால் நாம் முன் வருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ நான் வந்துவிட்டேன் அதனால் என்னை குணமாக்க வேண்டும் என்பதல்ல. ஆண்டவரே, நான் விசுவசிக்கிறேன், என்னை குணமாக்கும். அதுதான் கடவுளை அணுகக்கூடிய சரியான ஒரு காரியமாக இருக்க முடியும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, பவுல் இந்த மனிதனை குணப்படுத்தியதை வைத்து அங்குள்ள மக்கள் அனைவருமே இதோ தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கிறது என்று சொல்லி பவுலையும் பர்னபாவையும் தெய்வத்தின் அளவுக்கு உயர்த்தப் போகிறார்கள். பவுலும் பர்னபாவும் அவர்களை கண்டனம் செய்கிறார்கள். நாங்கள் கடவுளுடைய கருவிகள் தான், நாங்கள் கடவுள் அல்ல, கடவுள் எங்களை பயன்படுத்தினார், எனவே நாங்கள் கடவுளுக்குரிய தன்மையை ஒருபோதும் பெற்றுவிட முடியாது என்று சொல்லி பவுலும் பர்னபாவும் அங்கு கோபப்படுவதை பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். மனிதன் கடவுளாக முடியாது. ஆனால் பல நேரத்திலே நாம் கடவுளுக்குரிய தன்மையை பெறுகின்றோம். நான் தான் குணமாக்கினேன், நான் தான் உன்னை மேலே உயர்த்திவிட்டேன் என்று சொல்லி கடவுளுக்குரிய நிலையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது முற்றிலும் தவறான ஒன்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் செய்யும் செயலும் நாம் சொல்லும் வார்த்தையும் ஒரு மனிதனை குணப்படுத்துகிறது என்றால் அந்த பெருமை கடவுளை சார்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விளம்பரத்தை அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள்தான் செயலாற்றினார், கடவுள்தான் இதை செய்தார் என்று சொல்லி எப்போது நாம் நம்புகிறோமோ அப்போது நம்மாலும் நிறைய புதுமைகளை செய்ய முடியும், நிறைய அற்புதங்களை செய்ய முடியும். எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நம் மனதில் வைத்துக்கொண்டு கடவுள் நம்மில் செயலாற்ற, நம்மில் உருவெடுக்க தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.